இன்னைக்கு நள்ளிரவுல இருந்து முழுக்கில கடும் மழையாம் தொடர்ந்து. ஓ, கனமழை இப்போ வரைக்கும் பெஞ்சு கொண்டே இருக்கா காலை வரைக்கும். ஓ, எப்படி 10 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குமா? ஓ, 10 சென்டிமீட்டர் கிட்ட வருமா? ஓ ஓ ஓ 100 மில்லிமீட்டர். ஓகே ஓகே. ஓ, அந்த மழைப்பொழிவு இப்போ காங்கேசன் துறையும் தொடங்கி யாழ்ப்பாணமும் தொடங்கி இருக்கும். ஓ, இங்கே நான் மழை இப்ப யாழ்ப்பாணத்துல நான் நினைக்கிறேன் கடும் மழை பெய்யும். ஓ, கடுமழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓகே 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 ஓகே. அதாவது ஏற்கனவே இருந்த 2 நிகழ்வு இலங்கை தரை மேல இருந்ததுனால இலங்கை ஒரு குறைந்த அழுத்த பகுதியா இருந்துச்சு. இப்போ இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கிற காரணத்தினால இலங்கையில நன்றாக காற்றை ஏற்றுது. ராமேஸ்வரத்திலையும் மழை தான், ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம்னும். ஓகே ஓ, நன்றி 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 சார், நன்றி நன்றி. இந்த மழை இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு. அடுத்த மழை கொஞ்சம் கூடுதலா இருக்கும், அதாவது 4ஆம் தேதி வரக்கூடியது. 4, 5, 6 இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். கண்டி எங்கும் இருக்கும், அது எங்கும் இருக்கும் அந்த மழை. ஆமா சார், 4, 5, 6 இல்ல மழை வந்து உங்களுக்கு கேப் விடாது. எல்லா நாளும் மழை இருந்துட்டு தான் இருக்கும் போல் தெரியுது வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும். ஆமா, கொஞ்சம் தீவிரம் இல்லாம இருக்கும், சில நேரத்தில் தூறலா இருக்கும், சில இடத்துல கனமா இருக்கும், அப்படி இருந்துட்டே இருக்கும் மழை. இதுல மீண்டும் இன்றைக்கு நாளைக்கு பெய்வதை விட 4, 5, 6 கொஞ்சம் கூடுதல் மழை. கடும் மழை. ஆமா 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 ஆமா. நன்றி ஐயா. நிலநடுக்கம் லேசா பதிவாக இருக்குல்ல அதிர்வு, அது எப்படி? எங்களை வீடெல்லாம் நடுங்கியது. ரெக்டர் அளவுல 3 பதிவாயிருக்கு, 3 புள்ளிகள். 3.6. ஓ, இதுக்கே அதிர்வு உங்களால உணர முடியுதா? 3 உணரவே முடியாது, அதுக்கு மேலதான் உணர முடியும். 3 உங்களுக்கு உணர முடியுது. கதவு அந்த வைப்ரேஷன். ஓ, கதவு, ஓ அந்த வைப்ரேஷன். ஓகே, அந்த அப்போ வந்து உங்க கதவு வந்து அந்த மெட்டல் கதவு, அந்த இந்த கண்ணாடி மாதிரி. அதுலதான் அதிர்வு தெரியும். ஓகே, கண்ணாடி மாதிரி, ஃபைபர். ஓகே ஓகே ஓகே. ஓகே, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 நன்றி. ஓ, பரவாயில்ல, நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. சரி, ஓகே, சரி, நன்றி நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. அரபிக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக கேரளாவிலே கனமழை பொழிந்து வருகிறது. வியப்பூட்டு மழை கேரளாவில். அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அரபிக்கடலில் தொடர்ந்து காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறதுன்னு. அது தமிழ்நாட்டில் வால்பாறைக்கு தெற்கு புறம் வால்பாறை மற்றும் ஆழியாறு, அட்டகட்டி மற்றும் சேத்துமடை இந்த பகுதிகளிலையும் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழை. அதோட அளவு இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப்பெறும் பொழுது விடிந்ததும் இப்படி மூணாறு சுற்றுவட்டார பகுதியிலையும் கனமழை. தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்பட்ட தூறல் மழை தற்பொழுது இலங்கையில் கனமழை பொழிவாக பொழிந்து வருகிறது என்பதை நாம் ஒரு உரையாடல் மூலம் நீங்கள் அறிந்தீர்கள். இப்பொழுது அந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. காற்று குவிதலை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி வரைக்கும் இது ஏற்படுத்தும். அரபிக்கடல் சுழற்சியும் இப்படி குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுழற்சியும், அதாவது இலங்கைக்கு தெற்கே, குமரிக்கடலில் இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட நாளை 2ஆம் தேதி தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நனைக்கும் மழை இருக்கும். ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அதிகாலை மழை. ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியிலையும் மழை. அதே போல தற்பொழுது வேதாரண்யம் பகுதியிலையும் ஆங்காங்கே தூறல் காணப்படுகிறது. 4 வேதபதி, பெரிய குத்தகை, தோப்புத்துறை போன்ற கோடியக்கரை போன்ற பகுதியில் சும்மா ஒட்டுமொத்த டெல்டா இருள் சூழ்ந்து காணப்படுகிறது, கருமேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த வானிலை
படிப்படியாக தூறல் நனைக்கும் மழையாக இன்றைக்கு காலை மதியத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் காணப்படும். தற்பொழுது காணப்படும் மேகமூட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும், அதாவது தமிழ்நாட்டின் பாதி அளவிற்கு மூடிவிடும். கிழக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று குளிர்விக்கும் சாதக சூழல் சதவிகிதம் எல்லாம் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக அமைகிறது, நன்றாக அமைகிறது. ஏன்னா தென் மாவட்டங்களில் நுழைவது பசிபிக் பெருங்கடல் வெப்ப நீராவி. யாழ்ப்பாணம் அதற்கு வடக்கே அமைவது எல்லாமே மியான்மர் தரைவழி வழியாக வரக்கூடிய கொஞ்சம் குளிரும் வெப்ப நீராவியும் இணைந்து வரக்கூடியது. அதாவது குளிர்காற்று வெப்பமடைந்து வருகிறது என்று சொல்லலாம். இதனால அதிகமான மேகமூட்டம் இருக்கும் கடலூர் மற்றும் கடலூருக்கு வடக்கே. அது கடலூர் மாவட்டத்திற்கு வடக்கே திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் மேகமூட்டம், மூடுபனி, பனிப்பொழிவு இதுதான். நாம் ஏற்கனவே சொன்னோம். கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கடலோர பகுதி, தென் மாவட்டங்களில் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதி எல்லாமே, திண்டுக்கலுக்கு தெற்கே, புதுக்கோட்டை சிவகங்கைக்கு தெற்கே கிழக்கே இந்த மாவட்டமும், மேற்கே பார்த்தீங்கன்னா தேனி கொடைக்கானல் மலைப்பகுதி, இப்படியே வால்பாறை வரைக்கும் உள்ள பகுதி. இன்றைக்கு பகலிலே ஆங்காங்கே லேசாக நனைக்கும் தூறல் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையோட இந்த கொல்லிமலை பகுதிகளில் கூட தூறல் கொடுக்கலாம். அதே போல ஏற்காடு பகுதியில் கூட தூறல் கொடுக்கலாம். நீலகிரியிலையும் தூறல் கொடுக்கலாம், நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கொடைக்கானல் மற்றும் வால்பாறையில் மிதமான லேசான மழைப்பொழிவு இருக்கும். வால்பாறையில் சற்று கனமாகவே இருக்கும். தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே நனைக்கும் தூரும். இது 1ஆம் தேதி 2ஆம் தேதி மட்டும்தான், இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான். இன்றைக்கு தான் டெல்டாவுக்கு, நாளைக்கு டெல்டா கூட இருக்காது. நாளைக்கு இருக்காது. தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும், டெல்டாவிற்கு இன்றைக்கு மட்டும்தான் சொல்லலாம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். நாளை மாலையில் கொஞ்சம் நல்ல கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கொடைக்கானல் வால்பாறை இடைப்பட்ட பகுதி, இந்த மூணாறு பகுதி, தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, மேற்கு ஓரம்லாம் கொஞ்சம் மிதமான மழை தெரிகிறது. இதான், வேற சொல்லாத மாவட்டங்கள் எங்கள் ஊர் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லலைன்னா உங்கள் ஊருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால எல்லா மாவட்டத்தின் பேரை படித்து உங்களுக்கு மழை இல்லைன்னு சொல்கிறது எனக்கு அது மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். மழை எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் இது அறுவடை விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கைக்காக இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்குது அப்படிங்கிறதுனால டெல்டாவுக்கு இன்றைக்கு மட்டும்தான், நாளைக்கு இருக்காது. மேகமூட்டம் மிரட்டும் கடுமையாக. ரைட். அடுத்தது 2ஆம் தேதி 3ஆம் தேதி டெல்டாவிற்கு ஒரு இடைவெளி கொடுக்கும், மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்கும். 3ஆம் தேதி கொஞ்சம் தெளிவடையும். 4ஆம் தேதி அடுத்த மழை வந்துடும். 4ஆம் தேதி நல்ல மழையே இருக்குது டெல்டாவிற்கு, மிதமான மழை, சற்று கனமழை ஆங்காங்கே கூட இருக்கும். திருவள்ளூர் மற்றும் சென்னை தூறல் நனைக்கும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி. 4ஆம் தேதி தான் வாய்ப்பு கூடுதல் திருவள்ளூர் சென்னைக்கு. 4ஆம் தேதி 5ஆம் தேதியை வச்சுங்க. 4, 5 வடகடலோரம் 4 தான் வாய்ப்பு கூடுதல். செங்கல்பட்டு நனைக்கும் மழை. செங்கல்பட்டுக்கு தெற்க விழுப்புரம் லேசான மழை. புதுச்சேரி கடலூர் லேசாகவோ அல்லது நனைக்கும் மழையாகவோ. கடலூர் தெற்கு பகுதி மிதமான மழையாக இருக்கும். உள்ளேயும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்ளேயும் விருத்தாச்சலம் வரைக்கும் நனைக்கும் மழை இருக்கும். அப்படியே அதற்கு தெற்கே மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு லேசான மழை தெரியுது. மிதமான மழை கூட ஓரிடங்களில் இருக்கலாம். ஆனால் நனைக்கும் மழை உண்டு திருச்சி மாவட்டத்திற்கு. அதே போல் நாமக்கல், சேலத்தின் கிழக்கு பகுதிக்கும் நனைக்கும் மழை, தூறல் மழை இருக்கும். 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி. இதில் 4, 5 தான் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. அடுத்தது அப்படியே திண்டுக்கல், கரூர், தெற்கே புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தேனி, அப்படியே திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, இதெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பு வாய்ப்பு. தூறல் நனைக்கும் மழை வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே, ஒதுக்கி ஒதுக்கி. அடுத்தபடியாக மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தெற்கே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தென்காசி இதெல்லாம்.
ஆங்காங்கே 4, 5, 6 தேதிகளில் நனைக்கும் மழை, லேசான மழை இருக்கும். இதில் 4ஆம் தேதி இரவு கனமழை வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை 4ஆம் தேதி இரவு, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்வதை விட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென் மாவட்டங்களின் மேற்கு ஓரம்னு சொல்லலாம். அதாவது திருநெல்வேலிக்கு மேற்கே, அதாவது ஆரல்வாய் மொழி மதுரை சாலைக்கும் மேற்கே, விருதுநகர் மேற்கு, தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி, தேனி மாவட்ட பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதி, மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி, பாபநாசம், முண்டந்துறை, அப்படியே தென்காசிக்கும் உண்டு. ஆலங்குளம் இந்த பகுதிகளுக்கும், புளியக்குடி, கிருஷ்ணாபுரம், அப்படியே சங்கரன் கோவில் எல்லாமே, சேரன் மாதேவி, குற்றாலம் எல்லாமே வரக்கூடிய 4ஆம் தேதி இரவு கனமழை வாய்ப்பு இருக்கிறது. சரி, இந்த 1, 2, 4, 5, 6 இந்த 2 நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு 4, 5, 6 டெல்டாவில் 3 நாளுமே மிரட்டிகிட்டே இருக்கும். அதில் 2 நாள் நனைக்கும் மழை இருக்குது, 4, 5 அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. குறைந்தபட்சம் நனைக்கும் மழை, லேசான மிதமான மழையும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் 12, 13 அது தென் கடலோரமும் இலங்கைக்கும் இருக்கும். டெல்டாவிற்கும் தூறலாம், ஆனால் வாய்ப்பு குறைவாக இருக்குது. தென் கடலோரமும் இலங்கைக்கும் இருக்கும். இலங்கைக்கு எப்போதும் மழை தாங்க, இலங்கைக்கு மழை இருந்துகிட்டே இருக்கும். கூட குறைவு, ஒதுக்குதல் என்ற அளவில் ஏற்ற இறக்கத்துடன் இருந்துகிட்டே இருக்கும் மழை இலங்கையை பொறுத்த வரைக்கும். அடுத்தடுத்த சிஸ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது 15ஆம் தேதிக்கு மேலே வர்றது இலங்கைக்கு நல்ல வலுத்த மழை. அது தமிழ்நாட்டுக்கு எந்தளவு ஏறுங்கிறது தான் ஆய்வில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 நிகழ்வு முடியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு மேலே இடைவெளி இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அந்த இடைவெளி நாளில் ஒட்டுமொத்த நீண்டகால அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி 7, 8 தேதிகளில் நான் நீண்டகால வானிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். கோடை மழை எல்லாமே அதுக்கு முன்னாடி கூட வாய்ப்பு இருந்தால் சமர்ப்பிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். மீண்டும் ஒரு முறை அறுவடை விவசாயிகளுக்கு, விதைப்பு விவசாயிகளுக்கு, பூச்சி விரட்டி அடித்தல் அனைத்து பணிகளுக்கு முன்னெச்சரிக்கை. 1, 2 இன்றைக்கு நாளைக்கு தூறல் நனைக்கும் மழை, டெல்டா, தென்கடலோரம், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை. 4, 5, 6 பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்குது, கிழக்கையும் தெற்கையும். 4, 5, 6 இதில் 4ஆம் தேதி மாலை இரவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென் மாவட்ட பகுதி அப்படின்னு சொல்லணும். நன்றி. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.